ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுக்கு வெரைட்டியான ரெசிபிஸ் எல்லாமே பண்ண போகிறேன். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 கைப்பிடி துவரம் பருப்பு, 1.25 கைப்பிடி பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் காய்கறி வேக வைக்க போகிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 காய்கறியும் சேர்க்க போகிறேன், கேரட்டும் பீன்ஸும். ஸோ அதை இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், அளவுக்கு அதிகமாக சேர்க்க மாட்டேன். அடுத்து அது வேகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. ஸோ பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கேஸை. இந்த பக்கம் மசாலா உருளைக்கிழங்குக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசிச்சிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணணும். ஸோ உருளைக்கிழங்கு நமக்கு பீஸாக இருக்கணும். அதை கடாயில் சேர்த்துட்டு இந்த தட்டை மட்டும் லேசாக அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தட்டை அலசி சேர்த்தாலும் சரி, இல்லை மேல் வாக்கில் தண்ணி சேர்த்தாலும் சரி, ஒரு 20 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா ஈவனாக எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி உங்களுக்கு சேர்ந்துருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். வேணால் சாம்பாருக்கும் சரி, ரசமுக்கும் சரி சொல்லவே வேணாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ தண்ணி குறைய நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் குக்கரில் ஆவி போனதும் பருப்பை நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். காயும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த காயை நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறக்கிட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். சாம்பாரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பிசுப்பாக இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. அடியில் ஒட்டியிருக்கிறதும் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக சேர்ந்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், காயும் பருப்பு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு எதுவுமே பெருசாக இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட மண், சக்கை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் மசாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மல்லித்தூள் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் நம்ம செய்கிற அளவுக்கு. ஸோ இதை நல்லா கட்டி இல்லாமல் புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை அந்த பருப்பு காயோடு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம மேலே சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பாரை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் டைரெக்டாக. நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செய்ய எல்லாமே அப்பப்போ நம்ம எல்லாமே இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சாம்பார் கொதிச்சு வந்ததை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். 15 மிளகு, 5 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு தக்காளி மேலே இருக்க பாட்டை கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாம்பார் கொதிச்சு வந்துடுச்சு. சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரில், இது மாதிரி தான் செய்வேன். ஸோ தாளிக்கும் போது 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதை நல்லா வதக்கிட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க, சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. சாம்பாரை இறக்கி வச்சுட்டு இப்போ அந்த அடுப்பில் ஒரு பக்கம் ரசம் தாளிச்சிடலாம், ஒரு பக்கம் சேமியாவுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ கடாய் காஞ்சிக்கிட்டுருக்கு. ஒரு பக்கம் சேமியாவுக்கு பாத்திரம் நல்லா சூடானதும் சேமியாவை வறுத்துக்கணும். சேமியா நம்ம செஞ்சு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா செஞ்சு வாங்கியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ ரசத்துக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டாக இருக்குது. மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. மிளகா இந்த மாதிரி வறுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் தண்ணி விடாமல் அரைங்க. தக்காளியில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும். மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா சுண்டி வரட்டும். இந்த பக்கம் அப்பப்போ நம்ம கிளறி விட்டு சேமியாவும் வறுத்தாச்சு. சேமியா 2 கலரில் நான் வறுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக வறுத்தோம் அப்படின்னா டபுள் கலரில் வரும். இல்லை உங்களுக்கு ஒயிட்டாக தான் வேணும்னா டக்குன்னு எடுத்துருங்க. ஸோ ஜவ்வரிசியை வேக வச்சுட்டேன்.
கா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசி. ஸோ அது வெந்துருச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சேமியா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணியில் மட்டும்தான் ஜவ்வரிசியை நான் வந்து வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது சுண்டி போனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு சேமியா சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும். இந்த பக்கம் ரசத்துக்கும் நமக்கு வந்து சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா வதங்கி. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் நான் வந்து காமிச்சிருப்பேன். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தான் வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம ரசம் வைக்கிறோம். நம்ம வெரைட்டியாக சாப்பாடு செய்யும்போது எல்லாமே அளவாக செய்ய கற்றுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சேமியாவும் ஜவ்வரிசியும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு பால், நான் எந்த கப்பில் சேமியா எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அந்த கப்பை மட்டும் கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு பாயசம் ரொம்ப கெட்டியாச்சுன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். நமக்கு எடுத்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு வரணும். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த பக்கம் நம்ம பாயசத்துக்கு நெய்யில் வந்து தாளித்து எடுத்துடலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துட்டு, இது காஞ்ச திராட்சை நான் வீட்டில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. காஞ்ச திராட்சை ரெசிபி பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய்ட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணியாச்சு. ஏலக்காய் தூள் நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வீடியோலாம் கவர் ஆகலை. ஸோ ரசத்துக்கு கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணியாச்சு. பாயசமும் இறக்கி வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் கேரட் பொரியல், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் உங்களுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கோங்க. மிளகா வந்து ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நாளாக வெட்டி போட்டிருக்கேன். கீரி போட்டிருக்கீங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ மிளகா வறுத்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் பெரிய வெங்காயம் போடுறேன்னு நினைக்காதீங்க, மகாராஷ்டிராவில் சின்ன வெங்காயம் கிடைக்காது. ஸோ கேரட் பார்த்திங்கன்னா எனக்கு திருவவும் டைம் இல்லை, நறுக்கவும் டைம் இல்லை. அதனால் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பூ மாதிரி சூப்பராக உதிரியாக வந்துடும். நல்லா நைஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வடைக்கு நம்ம வந்து உளுந்து ஊற வச்சாச்சு. ஸோ அந்த உளுந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்கும், உடச்ச உளுந்தாக தான் இருக்கும். முழு உளுந்து கருப்பு தோலோடு இருக்கும். அதனால் நாங்கள் இதே வாங்கிக்கிறது மகாராஷ்டிராவில். தேங்காய் வந்து ஒரு துண்டு எடுத்து இது மாதிரி மிக்ஸி ஜார்லேயே பல்ஸ் மோடில் விட்டு சேர்த்துட்டேன் கேரட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் அதை அப்பப்போ கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ நமக்கு தண்ணியிலேருந்து எடுத்து உளுந்து நம்ம சேர்த்துட்டு 2 ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. 2 ஐஸ் கட்டி சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணி விட்டு உளுந்தை வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு அரைச்சி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியே ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே உப்பு சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு ஃபுல்லாக மாவில் ஆட் ஆயிரும். ஸோ நான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ மாவெல்லாம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிளகு, வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை ஸோ அதெல்லாம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் டேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டேன், சாமிக்கு நைவேத்தியம் காட்டுறது. மாவை நான் பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. அதனால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வடை போடுறதுக்கு முன்னாடி அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன். ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணியை தடவிட்டு வடையை நம்ம இது மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அழகாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் எப்போதும் போல் கையில் தண்ணியை தொட்டு கையாலே நான் போட்டுட்டேன். அதுவே எனக்கு சூப்பராக வரும். எண்ணெய் நம்ம அளவாக ஊற்றி செய்கிறதுனால குட்டி குட்டி உடையாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக வடை. எண்ணெய் அதிகமாக பிடிக்காது, அளவாக எண்ணெய் நமக்கு வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்கல, எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டதும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள் பக்கம் நல்லா வெந்து வரும். இங்கே பார்த்தீங்களா
இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வடை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி கப்பில் 2 கப்பு உளுந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ சாம்பார் வடைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வடையை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. ஸோ வடை நல்லா அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுக்காமல் வடையை மட்டும் எடுத்துட்டேன். நம்ம எதில் சாம்பார் ஊற்றி ஊற வைக்க போகிறோமோ அதில் ஊற்றிட்டு ஸோ அதில் எடுத்து வச்சுருங்க. நம்ம செஞ்சுருக்க சாம்பாரை எடுத்து நமக்கு அந்த லிக்விடை மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இதில் அந்த வடையில் இருக்கக்கூடிய அந்த சுடு தண்ணியும் சாம்பாரும் சேர்ந்து அந்த வடைக்கு தேவையான லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வடை சூப்பராக ஊறி வரும். ஸோ ஃபுல் சாப்பாடு பார்த்துடலாமா? சாதம், சாம்பார், ரசம், கேரட் பொரியல். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி, ஆலு பரோட்டா. ஸோ அதை ரெண்டுமே செஞ்சுருந்தேன். சேமியா, ஜவ்வரிசி, பால் பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல். அடுத்து வடை பார்த்திங்களா கையில் போட்டே நல்லா வந்திருக்கு. அப்பளம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கு. ஏன்னா குட்டி போய் செய்யும்போது சாப்பிட்டுட்டா. சாம்பாரோட ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக மோர். ஸோ இலையில் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சூப்பராக செட் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாதம், வடை, சாம்பார்லாம் ஊற்றிட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து அப்பளம், பாயாசம், டபுள் கலரில் சேமியா வறுத்ததும் பார்க்கவே செமையாக இருக்குது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மோர், பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.